வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2023ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோல 25 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இப்ப சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ஸ்பாட் த எரருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப ஸ்பாட் த எரர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ல நம்மளுக்கு என்னன்னா க்ளூவே இருக்காது. எந்த ஒரு க்ளூவுமே இருக்காது. நம்மளுக்கு ஸ்பாட் த ரிலேட்டடா அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் தெரிஞ்சு அதை அப்ரோச் பண்ணனா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் நிறைய பேர் ஸ்பாட் த எரர்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சு அதை ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணாதான் ஆன்சர் வரும். ஆனா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு க்ளூ இருக்கும். அந்த க்ளூ எதுல இருக்கணும்? 4 ஆப்ஷன்ல இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணு வந்து ஆன்சரா இருக்கும். அதை வச்சு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும் ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு. இப்ப இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லிங், பர்ச்சேசிங் அண்ட் யூசிங் அன் இல்லீகலி காப்பீடு ப்ராடக்ட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். இந்த கொஸ்டின் 1 செப்டம்பர் 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணா முதல்ல இது என்ன சொல்ல வரான்னு பாருங்க. செல் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது இல்லீகலி காப்பீடு ப்ராடக்ட். இது என்ன சொல்லுவோம்? பைரேட்னு சொல்லுவோம். இந்த நிறைய கடல் வழியில வந்து என்னன்னா கொள்ளையடிக்கிறாங்க. கடல் கொள்ளைக்காரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பைரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. அப்சலேட் இருக்குல்ல. அப்சலேட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு பழசா ஆயிடுச்சுன்னா பழமையான அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதான் ஆப்சலேட் சொல்லுவோம். அப்ப என்னன்னா பழசாயிருச்சு, அது தேவையில்லை, அது ஆப்சலேட் வரும். அடுத்து அவுட்லாட். அவுட்லா மீன்ஸ் வந்து ஏதாவது தடை செய்யப்பட்டது. லாக்கு எதிரா ஏதாவது பண்ணாங்கன்னா அது வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தடை செய்யப்பட்டதை எப்படி சொல்லலாம்னா அவுட்லா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து க்ரூக்ட். க்ரூக்டு மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு, இல்ல கோணல் மாணலா இருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்லுவோம்னா க்ரூக்குன்னு சொல்லுவோம். அப்ப வளைந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஏன் சொல்றேன்னா ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அதோட அதர் ஆப்ஷன் லேர்ன் பண்ணோம்னா அதுதான் நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போனா அதுல என்ன ஒரு யூஸ் இருக்கு? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி பைரேட்டட் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆன்சர் என்ன? பைரேட்டட் மீன்ஸ் வந்து இல்லீகலி ஏதாவது ஒண்ணு காப்பி பண்றாங்க, இல்ல களவாங்குறாங்கன்னா அது வந்து பைரேட்டட். மோஸ்ட்லி கடல் கொள்ளைக்காரருக்கு சொல்லலாம். நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் நம்ம சேனலை ஃப்ரீயா ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி வாங்க நம்ம இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். With all their little comfort destroyed, the survivors were thrown still further back into barbarism அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல இந்த பார்பாரிசத்துக்கு மீனிங் என்ன? காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காட்டு மிராண்டித்தனம் கூட்டம் அப்படின்னு கூட வந்துன்னா சில மூவிலாம் சொல்லுவாங்க. காட்டு மிராண்டித்தனத்துக்கு தான் பார்பாரிசம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு என்னன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்களேன். இந்த 4 ஆப்ஷன்ல எங்க வச்சிருக்காங்க? ஸ்டில் ஃபார்தர் பேக், இங்கே ஸ்டில் ஃபார்தர் பேக், இந்த இடத்துல ஸ்டில் ஃபார்தர். அப்ப என்னன்னா இந்த ஸ்டில் ஃபார்தர் பேக் இன்டு பார்பரிசம் இந்த இதுல தான் வந்து சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஆனா ஸ்பாட் ஏர்ல இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்கும். அதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த இடத்துல எரர் இருக்குன்னு. பட் இந்த இடத்துல என்ன? இந்த 4 ஆப்ஷன்லயே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து சேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டில் ஃபார்தர் பேக் இன்டு பார்பரிசம் எது கரெக்டா வரும்னு பாருங்களேன். இந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணு வந்து கரெக்டா இருக்கு. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஃபார்தர் வருமா இல்ல ஃபர்தர் வருமா? இதுதான் வந்துனா டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் நமக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஸ்டில் ஃபர்தர் பேக் இன்டு பார்பரிசம் அப்படின்னு வரும். ஏன் வருதுன்னா இங்க இந்த ஃபார்தருக்கும் ஃபர்தருக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்தர் மீன்ஸ் டு இண்டிகேட் த பிசிக்கல் டிஸ்டன்ஸ். ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னா அது ஃபார்தரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபர்தர் அப்படின்னா டு இண்டிகேட் த ஃபிகரேட்டிவ் ஆர் மெட்டாஃபரிக்கல் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த ஃபார்தர் வந்து என்னன்னா லென்த்துக்கு வந்து காமிக்கும். ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா பேச்சு வழக்குல யூஸ் பண்றது. மனிதர்களுக்கு சொல்லும் போது அது ஃபார்தர் இல்ல அவங்க வந்து என்னன்னா கீழ் நோக்கி போயிட்டாங்க. அதுக்கு இந்த ஃபர்தரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன? ஹென்ஸ் ஸ்டில் ஃபர்தர் பேக் இன்டு பார்பரிசம். காட்டு மிராண்டித்தனம் மனிதர்களை பத்தி பேசுறாங்க. அதனால என்ன? கீழ் நோக்கி போயிட்டாங்க. பார்பரிசம் காட்டு மிராண்டித்தனத்துக்கு மக்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்னு மீன் ஆகும். இதுல பாருங்களேன் கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா வித் ஆல் தியர் லிட்டில் கம்ஃபர்ட் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆனதுனால அந்த சர்வைவர் எதுக்கு போயிட்டாங்கன்னா காட்டு மிராண்டித்தனத்துக்கு போயிட்டாங்கன்னு வரும். அப்ப மக்கள் காட்டு மிராண்டித்தனத்துக்கு போறேன்னு அந்த மாதிரி சொல்லும் போது இது மெட்டபாரிக்கலா இருக்கு. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார்தர் வராது ஃபர்தர் வரும். அதனால ஆன்சர் பி ஸ்டில் ஃபர்தர் பேக் இன்டு பார்பரிசம் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். He said that I have finished my work அப்படின்னு இருக்குல்ல.
இந்த கொஸ்டின் ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் ரூல்ஸை மட்டும் பார்க்கலாம். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் நம்ம கிளாரிட்டியா பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் என்னன்னா, இப்ப ஏ வந்து நான் இருக்கேன், பி வந்து நீங்க இருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் பணியும் வாய்ப்பும் நல்ல சேனல் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கணும். இப்ப பி நீங்க என்ன பண்றீங்க, சி உங்க ஃப்ரெண்ட்ட போய் சொல்றீங்க, இந்த மாதிரி அவர் சொன்னாரு, அவர் சேனல் நல்ல சேனல் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னு தான் சொல்லுவீங்கல்ல. அப்ப என்னன்னா, நான் டைரக்டா பேசும்போது பிரசன்ட்ல சொல்லுவேன். ஆனா இன்டைரக்டா நீங்க போய் சி கிட்ட ஏ பத்தி சொல்லும் போது இது என்ன பாஸ்ட்ல சொல்லுவீங்க, சொன்னாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன டைரக்ட் ஸ்பீச்னா பிரசன்ட்ல இருக்கணும், இன்டைரக்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன் ரைட்டா. இப்ப டைரக்ட்டுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா இன்டைரக்ட்ல பாஸ்ட்ல இருக்கும். இப்ப இதுல பாருங்க, he said that I have finished my work. இந்த இடத்துல he said அப்படின்றது இப்ப he said அப்படின்னு இருந்துட்டு கமா போட்டு I have finished my work அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். பட் he said that அந்த that வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சை குறிக்கும். அப்ப that வரும்போது இன்டைரக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும். ஐ ஹாவ் வந்து என்ன பிரசன்டோடது. அப்ப ஹாவ் எதா மாறும், ஹேடா மாறும். இந்த இடத்துல ஐ இருக்கு பாத்தீங்களா, he said that I have finished my work ன்னு சொல்ல மாட்டோம். He said that he had finished his work அப்படின்னு தானே வரும். அதனால என்ன நம்ம ஐயும் வந்து ஹிஸ்ஸா மாறிடும், இந்த ஐ வந்து என்ன ஹீயா மாறிடும். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் he said that he had finished his work. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். இதுல நம்ம அந்த ஆப்ஷன்ல வச்சு கூட பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்க போது அதை நம்ம வந்து என்னன்னா ஒன் பை ஒன் வந்து வச்சு பார்க்கும்போது எது கரெக்டா இருக்கோ அதை வந்து ஆன்சரா கூட எடுக்கலாம் ரைட்டா. இதுல சில க்ளூ இருக்கு, பட் ஸ்பாட் இதுல க்ளூ கிடையாது. அதுதான் அந்த இடத்துல சொல்ல வரேன். நான் என்ன சொன்னனோ அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது he had finished his work அப்படின்னு வரும். ஏன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து இந்த கன்ஜெக்ஷன் that இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது க்ளூவா இன்டைரக்ட் ஸ்பீச்சா கொடுக்கும். அப்படி வரும்போது அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச் ரூல் படி ஐ மை அது எல்லாமே ஏதாவது சேஞ்ச் ஆகுனா ஹி ஹிஸ்ஸா மாறும். அதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்தது பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும் ரைட்டா. V3 மீன்ஸ் வந்துன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வரும். அதுதான் finished அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கு. அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா he had finished his work. அதனால ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மெனி கிரேட் பீப்புள் born in that ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்களேன், வாஸ் போனா இல்ல இஸ் போனா இல்ல வேர் போனா. இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இந்த பான் இது பக்கத்துல தான் நம்ம என்னன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு க்ளூ வச்சு நம்மளுக்கு எந்த ஏரியால எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப எது கரெக்டா வரும்னு பாருங்க, வாஸ் வருமா, இஸ் வருமா, வேர் வருமா. இதுக்கு நம்மளுக்கு என்ன பேசிக் ரூல்ஸ் தெரியணும். அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் படி அதன்படி என்னன்னா ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ஒன்று வருது அப்படின்னா, சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரும்னா சிங்குலர் வெர்ப் தான் வரணும். ஸோ இது வந்து ரூல்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ சிங்குலர் வெர்ப் தான் வந்து வரணும். அதே இது ப்ளூரலான சப்ஜெக்ட், ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் வருதான், ப்ளூரலான சப்ஜெக்ட் வருதான் என்ன வரும், ப்ளூரலான வந்து வெர்ப் தான் வரணும். இது ரூல்ஸ் நம்ம வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. அதன்படி இந்த இடத்துல பீப்புள் அப்படின்னு இருக்குல்ல, பீப்புள் வந்து என்னன்னா மக்கள், மக்கள் வரும்போது என்ன ப்ளூரல், ப்ளூரல் வரும்போது என்ன வரும்னா வேர் போன் அப்படின்னு வரும். அதனால என்ன மெனி கிரேட் பீப்புள் வேர் போன் இன் தட் ஸ்மால் வில்லேஜ் வரும். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் படி ப்ளூரல் சப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ளூரல் வெர்ப் தான் வரும். இது ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பீப்புள் வந்து ப்ளூரல், அதனால என்ன வரும் அப்படின்னா வேர் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இட் இஸ் ட்ரூ தட் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரொஃபஷனல் டு சர்வைவ் த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன தப்புனா அகைன் நம்ம ஆப்ஷனை பாத்திர வேண்டியதான். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டாவே ஆப்ஷனை பாத்துருங்க. இதுல சர்வைவ்டு இருக்குல்ல, டு பி சர்வை வருமா, இல்ல ஹேவிங் டு சர்வை வருமா, இல்ல ஃபார் சர்வைவிங் வருமா. இந்த இடத்துல இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸே பாருங்க, இட் இஸ் ட்ரூ தட் லேர்னிங் த இங்கிலீஷ், அதாவது லேர்னிங் த இங்கிலீஷ் வந்து ப்ரொஃபஷனலுக்கு எசென்ஷியல் சொல்றாங்க. அப்ப என்ன இது கண்டினியூஸா தானே இருக்கு, பிரசன்ட் கண்டினியூஸா தானே இருக்கு. அந்த இடத்துல நம்ம சர்வைவ்னு சொல்ல மாட்டோம். சர்வைவ்டு இடி வந்தாவே அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இதுல பாஸ்ட்ல இருக்கிறது வந்து யூஸே பண்ணக்கூடாது. என்ன இருக்குன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணும். அப்ப என்ன பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன டில தான் இருக்கு. இதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். இட்ஸ் ட்ரூ தட் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரொஃபஷனல் ஃபார் சர்வைவிங்.
இந்த இடத்துல ஃபார் வந்து என்ன ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த இடத்துல ஃபார் வந்து ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன் எதுக்கு அடுத்து வருது? சர்வைவிங். சர்வைவிங் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இது நவுனு தான். பட் அந்த நவுன் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தா வெறுப்புல ஐஎன்ஜி சேர்த்தாங்கன்னா வெறுப்புல ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து உருவாகிற ஒரு நவுன் தான் வந்து ஜெரண்ட். இந்த இடத்துல சர்வைவிங் வந்து என்னன்னா வெறுப்போட ஐஎன்ஜி இருக்கு. அதனால என்ன இதுக்கு கரெக்ட் எது வரும்னா டி ஃபார் சர்வைவிங் தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபார் வந்து என்ன யூஸ் டு இண்டிகேட் த பர்பஸ் ஆர் ரீசன் ஆஃப் சம்திங். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் அவர் லேர்ன் பண்றது எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அந்த இடத்துல வந்து ஃபார் வருது. இங்க பாருங்க அவர் ஏன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் வந்து டு சர்வை வித் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன். அப்ப இந்த இடத்துல இந்த இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு காரணம் இதனால. அதனாலதான் ஃபார் வந்து ப்ரொபோசிஷன் யூஸ் பண்றோம். ஏன்னா ஃபாருக்கான மீனிங் தான் பார்த்தோம். பர்பஸ் ஆர் ரீசன் ஆஃப் சம்திங், இது பண்றதுக்கு இது பண்றாங்க அதனால ரீசன் வரதுனால ஃபார் வருது. அதுக்கப்புறம் என்ன வருது ஜெரன் வெர்ஃபோர்டு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப்டர் ப்ரொபோஷன் வருது. அதனால கரெக்ட் ஆன்சர் ஃபார் சர்வைவிங் அப்படின்னு வரும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பியர் ப்ரெஷர் இஸ் ஃபவுண்ட் டு எஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் போத் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி அப்படின்னு இருக்குல்ல. அகைன் ஆப்ஷனை பாருங்க. இந்த இடத்துல என்ன மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. அப்ப மோஸ்ட் ஆஃப் அஸ் இது இருக்கு. அதுக்கப்புறம் டு இன்வோக்கா, டு அஃபெக்டா, டு இம்பீடா, டு ப்ரோம்டா. அப்ப என்ன இந்த இடத்துல டு எஃபெக்ட் இதுதான் வந்து என்னன்னா தப்பா இருக்க போது, அதுல எரரா இருக்கு. இதுக்கு தான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்கேன். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? 2 டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துலாம். அதாவது இந்த எஃபெக்ட் இருக்குல்ல, எஃபெக்ட் வெர்சஸ் வந்து அஃபெக்ட். இது நல்லா லேர்ன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டோம். எஃபெக்ட்டுக்கும் அஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான்? இப்போ ஒரு எஃபெக்ட் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு மெடிக்கல், அதாவது ஒரு மாத்திரை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுல மாத்திரை சாப்பிட்றீங்க. அப்ப அந்த மாத்திரை சாப்பிட்டோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கர எஃபெக்டிவா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃபெக்ட்னா கம்ப்ளீட் ஹோல் பிக்சர் வரும். ஆனா அஃபெக்ட் வந்து என்ன சொல்லணும், 2 விதமா சொல்லலாம். பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அஃபெக்ஷன் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு மேல ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அது வந்து அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எஃபெக்ட்னா என்ன? ஏதோ ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறோம், இல்ல ஏதாவது வந்து ஒரு லைஃப்ல ஸ்டெப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அது ஏதாவது ஒண்ண வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து அஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிசிஷன் எடுத்து இந்த அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபீல் பண்றது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து எஃபெக்ட். அப்ப என்ன சொல்லலாம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிறதா வந்து எஃபெக்ட். அப்ப எஃபெக்ட்டுக்கும் அஃபெக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இதுல என்ன பியர் பிரஷர் இஸ் பவுண்ட் டு அஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ். அது வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுது. ரைட்டா? அதனால என்ன வரும் பாதிப்பு அப்படின்னு வரும். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி டு அஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, டு அஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்னு வரும். இதை கிராமட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோசிஷன் டூ வந்து ப்ரொபோசிஷன். இந்த டூ ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் என்னதான் வரும்னா வெறுப்பு தான் வரும். இது வந்து ரூல்ஸ். அப்ப வெறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஃபெக்ட். அஃபெக்ட் வந்து வெறுப்பு, ஆனா எஃபெக்ட் வந்து நவுனு. நவுன் வந்து எதுக்கு அப்புறம் வரக்கூடாது, ப்ரொபோசிஷன் வரக்கூடாது, வெறுப்பு தான் வரும். அதனால டு அஃபெக்ட் வந்து வரும். ரைட்டா? டு அஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். நான் 2 விதமா சொல்லிட்டேன். நார்மல் நம்ம வாசிக்கும் போது அந்த இதை கம்ப்ளீட் சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டும் ஆன்சர் பண்ணலாம், இல்ல கிராமட்டிக்கல் ரூல் வச்சு கூட ஆன்சர் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். The pandemic has challenged education system to ensure learning continuity, substantially increasing the demands placed on teachers அப்படின்னு இருக்குல்ல. இதுல எங்க வச்சிருக்காங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் டு என்ஷூர் லேர்னிங், இதுல தான் வந்து தப்பா இருக்கா இல்ல இல்லையா அதான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, நோ சப்ஸ்டியூஷன் பிராக்கெட். இது கம்ப்ளீட் சென்டென்ஸே வந்து ப்ராப்பரா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பட் எக்ஸாம் டைம்ல அந்த யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த இடத்துல தான் தப்பா இருக்கும், இங்க தான் தப்பா இருக்குன்னு சொல்லி நோண்டிட்டே இருப்போம். பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் நோ சப்ஸ்டியூஷன் பிராக்கெட். ரைட்டா? என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுக்கு எதுவுமே வந்து சப்ஸ்டியூஷன் தேவை கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது சிம்பிளான கொஸ்டின் தான். they would find someone try the wagon pack across the desert இருக்குல்ல. இந்த வேகன் ஒன்றும் கிடையாது, ஒரு வேனு இல்ல வந்து ஒரு கார் மாதிரி வந்து டெசர்ட்ல ஓட்டுறதான் வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்க வந்து கை வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இன் டிரைவ் இந்தவா, இல்ல டூ டிரைவா, இல்ல டூ டிரைவ் தவா, இல்ல இன் டிரைவிங்கா. அப்ப என்ன இந்த இடத்துல இந்த டிரைவ் இது கிட்டதான் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப இதுல எது வரும்னு பாருங்க. இன் டிரைவ் இந்த அப்படின்னு வந்து வராது. டு டிரைவ், they would find someone to drive the wagon pack across the desert. இது வந்து appropriate இருக்கு, இது கோல்ல வச்சுக்கலாம். அடுத்து டு டிரைவ் they would find someone to drive the wagon pack. அது இதுவுமே கரெக்டா தான் இருக்கு, இது கோல்ல வச்சுக்கலாம். அடுத்து டி பாருங்க, they would find someone டிரைவிங் அப்படிலாம் வராது, அதனால இதுவுமே தப்பு. எய்தர் பியா இருக்கணும் இல்ல சியா இருக்கணும். இந்த கொஸ்டினே கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சி தான் வரும்.
டு ட்ரைவ் த அப்படின்னு வரும். இந்த இடத்துல பிஏ வரலாம். பட் என்னன்னா இந்த த சேர்ந்து இருக்கனால இந்த இடத்துல கரெக்டா வருது டு ட்ரைவ் த அப்படின்னு வரும். என்ன சொல்லணும் அதான் இந்த டைம் சொல்லிக்கும். இதை நம்ம கம்ப்ளீட் சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது கூட ஆன்சர் பண்ணலாம். அதே இது கிராமட்டிக்ல பார்த்தா இன்ஃபினிட்டி அதாவது 2 பிளஸ் V1 V1 என்ன வெர்போட பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பேஸ் ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ என்ன V1 அப்படின்னு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது வந்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன அப்ப இந்த இடத்துல இன்ஃபினிட்டி ஏன் யூஸ் பண்றோம் பர்பஸ் ஆஃப் சம்திங் ஏதாவது பண்ண இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் சம்மோன் இருந்தனால இப்போ பர்பஸ் ஆஃப் சம்திங் இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டி வரும்போது டு ட்ரைவ் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். The airplane flowed over the mountains, offering the passenger the breathtaking view of the majestic peaks flow அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ல பாருங்க எந்த இடத்துல கை வச்சிருக்கான் இந்த ஃப்ளோட் ஓவர் அந்த இடத்துல தான் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் ஃப்ளூ ஓவர் அப்படின்னு வரும். ஏன் ஃப்ளூ வருது அப்படின்னா இட்ஸ் அ ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளை அண்ட் ஃப்ளோடு மீன்ஸ் வந்து டு மூவ் இன் ஏ கரண்ட் ஆர் ஸ்ட்ரீம்ல தான் வந்து ஃப்ளோடு. இந்த இடத்துல ஃப்ளோடு தப்பா இருந்தது அதுக்கு பதிலாக என்ன வரும் ஃப்ளூ தான் வரும். ஏன் ஃப்ளூ வருதான் ஃப்ளைக்கு பாஸ்ட் டென்ஸ் அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்மளுக்கு பாஸ்ட்ல இருந்தனால இங்க பாருங்க தி ஏர்பிளேன் ஃப்ளூ ஓவர் த மவுண்டன்ஸ் கிவிங் a passenger a stunning view of majestic beneath them. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃப்ளூ ஓவர் அப்படின்னு வரும். அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் வந்து ஃப்ளூ ஓவர் ஆன்சர் பில இருக்கு. இதுதான் ஒரு ரைட்டம். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுல கேட்டிருக்காங்களோ அதுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 4 ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சா போதும் ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். செலக்ட் த வேர்ட் செக்மெண்ட் which substitute the bracketed words correctly and complete the sentence meaningfully அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன மேத்தமேட்டிக்ஸ் ஆர் நாட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஆர் நாட் இது வந்து தப்பு. இதுக்கு பதிலாக இந்த 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அதுதான் ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் இஸ் நாட் அப்படின்னு வரும். ஆல்ரெடி சொல்லினோம் சப்ஜெக்ட் வெர்போட அக்ரிமெண்ட் ரூல் படி சிங்குலர் சப்ஜெக்ட் வர இடத்துல சிங்குலர் வெர்ப் தான் வரும். இது வந்து ஆல்வேஸ். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வர இடத்துல ப்ளூரல் வெர்ப் தான் வரும். இதுவும் வந்து ஆல்வேஸ். இப்போ என்ன சொல்லலாம் இந்த இடத்துல மேத்தமேட்டிக்ஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது சிங்குலர் வெர்ப் தான் வரும். அதனால இஸ் தான் வரும். அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இஸ் நாட் அப்படின்னு வரும். அப்ப 10th இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் நாட். மேத்தமேட்டிக் இஸ் நாட் ஈஸி டு லேர்ன். அதனால ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுவும் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின் தான். மோகன் unknowingly alters salt instead of sugar to the dessert making it taste terrible அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல ஆல்டர் வராது. இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணிட்டாப்ல. ஸோ என்னன்னா மோகன் வந்து தெரியாம எதை ஆட் பண்ணிட்டாப்ல சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டாப்ல. சம்திங் படத்துல வர மாதிரி தான் அடட் சால்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து சுகருக்கு பதிலாக. அப்ப என்ன வரும் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ அடட் சால்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. என்ன சொல்லணும் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆல்டர் மீன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் ஆகுறது வரும். ஆனா ஆட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று அடிஷனலா ஒன்று கொடுத்தோம்னா அதுதான் ஆட் பண்றேன்னு சொல்லுவோம். அடிஷனல் எலிமெண்ட் ஆர் வந்து இந்த இடத்துல இன்கிரீடியன்ட். அதனால என்ன வரும் ஆட் தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். நோ சோனர் டிட் ஹி ஃபினிஷ் ஹிஸ் எக்ஸாமினேஷன் தேன் ஹி லெஃப்ட் ஃபார் ஹிஸ் கிரிக்கெட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. அதாவது என்ன இடத்துல நோ சூனர் இருக்கு பாத்தீங்களா இதையும் இந்த இடத்துல தேன் இருக்கு பாத்தீங்களா இதையும் பாருங்களேன். இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா இது ரிலேட்டட் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் ஒன்றும் கிடையாது. இந்த நோ சூனர் தேன் இல்ல நெய்தர் நார்லாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னா நெய்தர் ஆர் வந்து நேர் இது எல்லாமே சேர்ந்து பேரா தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நோ சூனரும் தேனும் வந்து பேரா வந்துருச்சு. பட் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோ சூனர் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோ சூனர் வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா டிட் வந்து வரும் சொல்லுவாங்க. டிட் அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் இந்த இடத்துல எழுதுறேன் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் ஓடிடும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வரும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னா என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். அதான் இந்த இடத்துல நான் மீன் பண்றேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து இந்த இடத்துல வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா தேன் வரணும். அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் வந்து இது இருந்துச்சுன்னா அது வந்து நடக்கணும். இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து என்ன கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் இந்த நோ சூனர் தேனுக்கு. இந்த இடத்துல பாருங்களேன் இதுல நோ சூனர் இருக்கு. அடுத்து டிட் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல டிட் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. சப்ஜெக்ட் என்ன ஹி கரெக்டா இருக்கு. ஆனா ஃபேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ல சிம்பிள் ப்ரெசன்ட் வரணும். ஆனா இங்க என்ன பாஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன வரும் ஃபினிஷ்டுன்னு வராது ஃபினிஷ் அப்படின்னு வரணும் ரைட்டா. இந்த இடத்துல ஃபினிஷ் மட்டும்தான் வந்து வரணும். அதுக்கப்புறம் என்ன இஸ் எக்ஸாமினேஷன் தேன் வித் ஈவெண்ட் என்ன
he left for his cricket training center. அப்ப என்ன வரும்னா கரெக்டானது no sooner did he finish அப்படின்னு வரணும். அதனால ஆன்சர் இதா வரும் ரைட்டா. என்ன சொல்லியிருக்கணும் அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கணும். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது no sooner did he finish அப்படின்னு வரும். ஏன்னா இந்த do does did பிளஸ் வந்து v1 இதை கிராமட்டிக்கலாவுமே சொல்லணும். அந்த இடத்துல நான் கன்ஜெக்ஷன் வச்சு சொன்னேன் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இந்த இடத்துல கிராமட்டிக்கல் do இல்ல does இல்ல did வந்துச்சுன்னா v1 ஃபார்ம் வந்து ஆட் பண்ணி வரும். v1 என்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னு பார்த்தா ஃபினிஷ். அப்ப என்ன இந்த இடத்துல கரெக்டா சிம்பிள் பிரசண்டா இருக்கு ரைட்டா. அப்ப கரெக்ட் நோ சூனர் டிட் ஹி ஃபினிஷ்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் ஏதா ஒரு ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The Delhi administration is seriously worried about the warning to civic health posted by the polluted water of Yamuna அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல எங்க மாத்த சொல்லியிருக்காங்கன்னா a peril to civic health, the notice to civic health, the plague to civic health, இல்ல threat to civic health. அப்ப என்ன இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல civic health பக்கத்துல தான் வந்துன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல வார்னிங் இருக்கு. வார்னிங்லாம் இந்த இடத்துல வராது. என்னன்னா இந்த பொல்யூட்டட் வாட்டர் இதுல வந்து மிக்ஸ் ஆனனால அங்க இருக்க மக்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பயப்படுறாங்க. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல த்ரெட் அப்படின்னு வரும் ரைட்டா. நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது த்ரெட் டு சிவிக் ஹெல்த் அப்படின்னு வரும். ஃபேஸ் வந்து த்ரெட் டு சிவிக் ஹெல்த் இதுக்கு மீனிங் என்ன பொட்டன்ஷியல் டேஞ்சர் ஆர் ரிஸ்க் டு த வெல்பீயிங் அண்ட் ஓவரால் ஹெல்த் ஆஃப் த சிட்டி தான் இந்த இடத்துல த்ரெட் அப்படின்னு வரும். ஏதாவது ஒரு பாதிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அதே மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் கொடுத்தனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். The food was too salty to eat this morning. ஆக்சுவலி நான் சொல்லும் போதே டூ சேர்த்து தான் சொல்லணும். டூ தான் இந்த இடத்துல வரும். அதுதான் கரெக்ட். டு ஈட் அப்படின்னு வரணும். The food was too salty to eat this morning அப்படின்னு இல்லை சொல்லும் போதே சிலது லாஜிக்கலாவே நம்ம சொல்லும் போதே வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கிராமட்டிக்கலா பார்த்தோம் டூ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வரும். அதுக்கப்புறம் ஒரு டூ இருக்கு பிளஸ் வந்து v1 பேஸ் ஃபார்ம்னா சிம்பிள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் என்ன ஈட் அப்படின்னு வரும். அதனால கரெக்டா தான் இருக்கு ஈட் அப்படின்னு இருக்கு. அதனால டு ஈட் அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரை வித் ஜம்ப் ஓவர் த வால் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல இந்த வித் வந்து என்னன்னா கரெக்டான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு ஜம்ப் ஓவர் த வால் அப்படின்னு வரும். ட்ரையிங் ஏன் வருதுன்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதுலன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் ஐஎன்ஜி வெர்போட வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துன்னா சேர்த்து வரும். ஐஎன்ஜி மீன்ஸ் வந்து ட்ரைங். டு ஜம்ப் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த ட்ரையிங் டு ஏன் இந்த இடத்துல டூ வந்து சேர்த்து வருது அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்முக்கு அப்புறம் வந்து கன்ஜெக்ஷன்ஸ் வந்து ட்ரை வந்து ஒரு வெர்பு அதுக்கு பக்கத்துல என்னன்னா ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் வந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல வந்து டூ வந்து சேர்த்து வருது. அப்ப என்ன வரும் யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஜம்ப் ஓவர் த வால் வரும். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரைங் டு ஜம்ப் ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆர் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் டூ ஏன் சேர்த்து வரும் வெர்போட ட்ரை அதோட வந்துன்னா ஆக்டிவிட்டி அதோட சேர்த்து வர்றது வந்து டூ வரும். ட்ரையிங் டு ஜம்ப் இஸ் வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டு ப்ரிப்பேரிங் த ஒயின் ஃபார் பிளான் இட் ஷுட் பி கட் பேக் டு 2 feet அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன ப்ரிப்பேர் அந்த இடத்துல தான் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேரிங் த ஒயின் ஃபார் பிளான்டா இல்ல வேற எப்படி வந்து மாத்துறது. இந்த இடத்துல பாருங்க டூ வந்து என்ன ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரொபோசிஷனுக்கு அப்ப ஜென்ரலி எதை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v1 ஃபார்மான வெர்ப் தான் யூஸ் பண்ணும். v1 என்ன பேஸ் ஃபார்ம். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து வரணும். இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரிப்பேரிங் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரிப்பேர் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் வரும். டு ப்ரிப்பேர் த ஒயின் ஃபார் பிளான்ட் இருக்கு. ஃபாருமே வந்து இடத்துல ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷனுக்கு இங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜெரண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் என்ன வேணும் ஜெரண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா கரெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்தாப்புல வரும்போது ஜெரண்ட் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. வெர்ப்ல வந்துன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்தா வெர்ப்ல ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து வர நவுன் தான் வந்துன்னா ஜெரண்ட். அப்ப இந்த இடத்துல வேணும் பிளான்ட்டுக்கு பதிலாக பிளான்டிங் அப்படின்னு ஒரு ரைட்டம். இப்போ வாட்சி பாருங்களேன். டு ப்ரிப்பேர் த ஒயின் ஃபார் பிளான்டிங் இட் ஷுட் பி கட் பேக் டு 2 feet அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் ஒரு ரைட்டம். என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல என்னன்னா ப்ரிப்பேர் த ஒயின் ஃபார் பிளான்டிங் இந்த இடத்துல v1 ஃபார்ம் எப்போ வரும்னா ஆஃப்டர் த ப்ரொபோசிஷன். ஜென்ரலா அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எனி ப்ரொபோசிஷன் கிட்ட ஜெரண்ட் வந்து வரும். இந்த இடத்துல ஃபார் வந்துன்னா ப்ரொபோசிஷன் அது பக்கத்துல என்ன வரும் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான்.
தே ஆர் செல் தியர் கம்பெனி ப்ராடக்ட் டு பீப்புள் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இதை பார்த்தானே சொல்லலாம், இந்த இடத்துல செல் வந்து தப்பா இருக்கு. இந்த இடத்துல எப்படி வரும்? செல்லிங் அப்படின்னு வரும். தே ஆர் செல்லிங் தியர் கம்பெனி ப்ராடக்ட் நம்ம வரும். அதனால தே ஆர் செல்லிங் தியர் கம்பெனி ப்ராடக்ட் கரெக்டா இருக்குது. ஆன்சர் பில தான் இருக்கு. ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். இது நம்ம கிராமட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஆர் செல்லிங் தியர் கம்பெனியோட ப்ராடக்ட். இப்போ ஒரு ஹெல்பிங் வெர்ப் இருக்கு அப்படின்னா இஸ், ஐ எம், ஆர் இதெல்லாமே ஹெல்பிங் வெர்ப். இதுக்கு பக்கத்துல ஜென்ரலா என்ன யூஸ் பண்ணுவாங்க? வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல என்ன வரும்? ஆர் வந்து என்னன்னா ஹெல்பிங் வெர்ப். இது பக்கத்துல வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திருக்காங்க, செல்லிங் வரும். ரைட்டா? இது கிராமட்டிக்கலாவும் பார்க்கலாம், இல்ல நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணும்போதே நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். த கண்டக்டர் செட் தட் இட் வாஸ் அ worst quack he ever knew அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்னன்னா டிகிரியோட ரூல் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஏன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எங்க வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். மோர் பேட், த பேடு, எந்த ஒரு ரெக்டிஃபிகேஷன் நீடட், ஆர் வந்து ஒஸ்ட். இந்த இடத்துல இந்த ஒர்ஸ்ட்க்கு பதிலாக என்ன வரும் அதான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒஸ்ட் அப்படின்னு வரும். ஒஸ்ட் மீன்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டிகிரியில 3 இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் இருக்கும், இன்னொன்னு கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, மூணாவதா என்ன வரும்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணா 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு, இவர் கண்டக்டர் பார்த்ததுலேயே இருக்கலே தான் வந்து ஒஸ்ட், அதனால வந்து சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்னா இருக்கிறதுலே பெஸ்ட், மோஸ்ட், இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆர் எல்ஸ் இன்னொரு விதமா எப்படின்னா, இந்த த இருக்கு பாத்தீங்கன்னா, த வந்து என்ன? ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் த வந்து என்ன? டெஃபனைட் ஆர்டிகல்னு சொல்லுவோம். டெஃபனைட் ஆர்டிகல் த வருதுன்னா அதுக்கப்புறம் என்ன வரலாம்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து வரும்னு சொல்லுவாங்க. அதனால என்ன? த ஒஸ்ட் அப்படின்னு வரும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் நான் என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒஸ்ட் அப்படின்னு வரும். வி ஜெனரலி யூஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப்டர் த ஆர்டிகல் வந்து த. இதை நாவத்துல வச்சா நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஒஸ்ட் வரும். அப்ப என்ன ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Virtual reality is the creation of a virtual environment presented to our senses in such a way that we experience it as we were really there அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல நோ சப்ஸ்டியூஷன் ரெக்கார்ட் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பிரசன்டிங் டு அவர் சென்ஸ், பிரசன்டிங் இன் அவர் சென்ஸ், பிரசன்ட் டு அவர் சென்ஸ் கிடையவே கிடையாது. பிரசன்டட் டு அவர் சென்ஸ் தான் வந்து இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. அதனால என்ன? நோ சப்ஸ்டியூஷன் ரெக்கார்ட் அப்படின்னு தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். யூ ஆர் த பியூட்டிஃபுல் உமன் ஐ ஹாவ் எவர் சீன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல எதை மாத்த சொல்லியிருக்காங்கன்னா மோர் பியூட்டிஃபுல்லா இல்ல பியூட்டியா இல்ல மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா. இங்க பாருங்களேன், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரணும்னா ஆர்டிகல்ஸ் பாருங்க த இருக்கு. இப்பதான் ஒரு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். ஆர்டிகல் த டெஃபினைட், அதுல என்ன வரும்? அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வந்து வரணும். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட், ஒஸ்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல டெஃபினைட் ஆர்டிகல் த இருக்கனால யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஐ ஹாவ் எவர் சீன் அப்படின்னு வரும். அதனால என்ன ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். மோஸ்ட் பியூட்டிஃபுல் வரும். ஏன்னா ஜென்ரலா சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து எதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க? டெஃபினைட் ஆர்டிகல் தக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால கரெக்ட் ஆன்சர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். லார்ஜர் எமிஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் லீட் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இன் த அட்மாஸ்பியர் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்குமே வந்து சப்ஸ்டியூஷன் எதுவுமே தேவையில்லை. இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம பார்த்ததுல ஒரு 25 கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஒரு 4 கொஸ்டின் ஏதாவது கேட்டுறாங்கன்னா சப்ஸ்டியூஷன் தேவையில்லைன்னு கேட்கறாங்க. அப்ப என்னன்னா எக்ஸாம் டைம்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லாவே பாருங்க. சம்டைம்ஸ் நோ சப்ஸ்டியூஷன் ரெக்கார்டு இதுவே வந்து ஆன்சரா வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ரைட்டா? இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். பிரான்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல. டெஃபினட்டா இந்த இடத்துல அந்த லார்ஜஸ்ட் தப்பு. ஏன்னா பிரான்ஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னா அப்ப ரஷ்யா எங்க போவான்? தம்பி நாங்களாம் யாரு அப்படின்னு கேட்பான். ஏன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து ரஷ்யா தான். பிரான்ஸ் வந்து டெஃபினட்டா கிடையாது. அப்ப என்ன வரும்? லார்ஜ் அப்படின்னு வரும். பிரான்ஸ் இஸ் த லார்ஜ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லாமே தவிர லார்ஜஸ்ட் சொல்ல முடியாது. லார்ஜஸ்ட் எதை குறிக்கணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி குறிக்கும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி கரெக்டா யாருக்கு வரும்னா ரஷ்யாவுக்கு தான் வரும். ரைட்டா? அதனால இந்த இடத்துல கரெக்டா வர்றது வந்து லார்ஜ் தான் வரும். லார்ஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்றோம். ஏன்னா இது கம்பேரிட்டிவ் டிகிரில யூஸ் பண்ணும். கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 இதை வந்து கம்பேர் பண்றோம். தேன் அப்படின்னு சொல்லி வந்து கம்பேர் பண்றோம்னா அந்த இடத்துல லார்ஜர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல கம்பேர் பண்றதுக்கு வந்து எதுவுமே சொல்லல. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். We generally use positive degree of adjective while describing or qualifying a noun. அதனால என்ன வரும்? லார்ஜர் வரும். டிகிரில 3 இருக்கு. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி எங்க யூஸ் பண்ண சொல்லிட்டோம்? கம்பேரிட்டிவ் டிகிரி 2 தான் கம்பேர் பண்றோம்னா அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன்.
No sooner had the sun risen over the horizon when the birds began to chirp and the squirrels started to scamper around the park இருக்குல்ல. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். நோ சூனர் அப்படின்னு வரும்போது இதோட பேரா என்ன வரும், தேன் வந்து வரணும். இதெல்லாம் பாருங்களேன், எங்கேயாவது தேன் யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல வென்னுக்கு பதிலாக என்ன வரும், தேன் அப்படின்னு வரணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நோ சூனர் தேன் ரெண்டுமே கோரிலேட்டிவ் வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வரும்போது ரெண்டுமே பேரா வரும், தனியா வரக்கூடாது. நோ சூனர் தேன் வச்சுக்கலாம், ஆர் வந்து நெய்தர் நார் கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே என்னன்னா சேர்ந்து தான் வந்து வரும். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் என்ன வரும், தேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். தேன் த பேர்ட்ஸ் பிகன் டு அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும், அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேன் த பேர்ட்ஸ் பிகன் டு அப்படின்னு வரும். நோ சூனர் தேன் கோரிலேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஃபிக்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேர். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐ கன்சிடர் ஜியோகிராஃபி அஸ் அன் ஈஸியர் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதுலயும் தப்பு எங்கன்னா இந்த ஈஸியர் தான். ஏன்னா இதுல டிகிரி வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு ஈஸியர் அப்படின்றது தான் என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கம்பேரிட்டிவ் டிகிரினா அந்த சென்டென்ஸ்ல ரெண்டு தான் கம்பேர் பண்ணிருக்கணும். பட் இங்க எங்க கம்பேர் பண்ணிருக்காங்க, ஜியோகிராஃபியும் வேற எதுவுமே கம்பேர் பண்ணாத. அதனால ஈஸியர் வராது. இதுக்கு பதிலா என்ன வரும், பாசிட்டிவ் டிகிரி தான் வரும். பாசிட்டிவ் டிகிரி மீன்ஸ் அண்ட் ஈஸி. ஏன் வந்து ஆன் வருது அப்படின்னா, இந்த இடத்துல வவல் சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணனால ஆன் வந்து ஆர்டிகல்ஸ் வருது. அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும், அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அண்ட் ஈஸி அப்படின்னு வரும். ஈஸியர் வந்து மஸ்ட் பி ரீப்ளேஸ் பண்ணும் ஈஸி. ஏன்னா நம்மளோட ரூல் படி பாசிட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்ணும். இடத்துல கம்பேரிசன் ஜியோகிராஃபி எதுவுமே கம்பேர் பண்ணவே இல்லை. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். ராஷ்மி ஒர்க் அட் த ஹாஸ்பிட்டல் டோன்ட் ஷி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்ன, கொஸ்டின் டேக்ல இருந்து கொஸ்டினா எடுத்திருக்காங்க. இப்போ கொஸ்டின் டேக்கு நம்ம ப்ராப்பரா வந்துனா பண்ணணும் அப்படின்னா அது சில டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதாவது ஒரு டூ அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி டூஸ் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி டிட் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி டன் இருக்கு. இந்த நாலுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பார்த்தலாம். இப்போ இந்த டூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இந்த டூ வந்து யூஸ் பண்ணும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐ இருக்கு, இல்ல யூ இருக்கு, ஆர் வி இருக்கு, ஆர் வந்து தே இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே என்னன்னா டூ வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பட் இது வந்து ஹி ஆர் ஷி ஆர் வந்து இட், இதுக்கு வந்து யூஸ் பண்ணும். இந்த டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்றது. பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது அந்த டிட். இது மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டின் டிட் ஹி அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்லாம் வந்து என்ன கேட்கறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணும். டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வந்து ஆல் சப்ஜெக்ட் எல்லா இதுக்குமே வந்து யூஸ் பண்றதுதான் வந்து இந்த டன். இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய டைம் இந்த மாதிரி கொஸ்டின் டாக் வரும்போது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டோன்ட் அப்படின்னு இருக்குதுங்க. இந்த டோன்ட் எப்படிலாம் டூ நாட் அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல டூ அப்படின்னா எங்க மட்டும் யூஸ் பண்ணும், ப்ரெசன்ட் டென்ஸ், அதுவும் ஐ யூ வி தே. ஆனா இந்த இடத்துல ஷி அப்படின்னு இருக்கு. ஷி இருக்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன வரும், டசன்ட் சி அப்படின்னு தான் வரணும். அதனால ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். ரைட்டா? சரி, என்ன சொல்லணும், அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். டசன்ட் சி அப்படின்னு வரும். ஏன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் படி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் வெர்ப் எடுக்கும், ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்ப் தான் எடுக்கும். இந்த இடத்துல ஷி வந்து சிங்குலரான ப்ரோனவுன். அதனால என்ன டஸ் தான் வரும். நான் கொஸ்டின் டேக்லயுமே எப்படி வரும்னு சொல்லி காமிச்சிட்டேன். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். இதோட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ட் 1ல 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இது MDS 2023 கேட்டது. இதோட கண்டினியூஸ் பார்ட்டான பார்ட் 2 நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.